படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அந்த விமர்சனம் பண்ணுற வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஒரு சின்ன படம்னு தெரியாத மாதிரி ரொம்ப ரிச்சாக இருக்குது படம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது படம். இந்த தொட்டால் தொடர் வந்து இது என்னோட 5வது படம்னு துவார் சந்திரசேகர் அவர்கள் சொன்னாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் எடுக்க போகிறீங்க. அதுக்கு என்னவோ நீங்கள் தொட்டால் தொடரும்னு டைட்டில் வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் வந்து இந்த படத்தோட டைட்டில் மாதிரியே நீங்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் எடுக்க போகிறீங்க. நிறைய இளைய இயக்குநர்களை, புதுமுக இயக்குநர்களை வந்து நீங்கள் நடிகர்களை அறிமுகப்படுத்த போகிறீங்க. உங்களுடைய சேவை வந்து தமிழ் சினிமாவுக்கு நிறைய தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் இந்த பாசு பாட்டு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நான் அந்த பாட்டை பார்க்குறதே வந்தேன். நெட்டில் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அந்த பாட்டை. இந்த படத்தோட இசையமைப்பாளருக்கும் என்னுடைய நண்பர் முத்துக்குமார் பாடலாசிரியர் அவர்களுக்கும் இந்த படத்தில் பணிபுரிந்த அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லி நான் விடைபெறேன். வணக்கம். நன்றி சார். தொட்டால் தொடரும் இந்த படத்தில் நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். நண்பர் கேபிள் சங்கர், நண்பன் சீனிவாசாமி சொன்னது போல் அவருடைய பிளாகுக்கு நான் வந்து ரசிகன். தொடர்ந்து தவறாமல் அவருடைய பிளாகை நான் படிச்சுட்டு வரேன். குறிப்பாக சினிமா வியாபாரம்னு ஒரு தொடர் எழுதியிருந்தார். ஒவ்வொரு முதல் படம் இருக்கிற தயாரிப்பாளர்கள் அனைவருமே வாசிக்க வேண்டிய ஒரு கையேடு அது. கேட்டேன், எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது இந்த சாங்கு. ஸோ உடனே நான் விஷ் பண்ணுறதுக்கு நான் யாருன்னு தேடினேன். அப்புறம் பார்த்தா அந்த தொட்டால் தொடருன்றது தெரிஞ்சது. அப்புறம் கேபிள் சங்கர் சாருக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சிவனுக்கு வந்து விஷ் பண்ணேன். ஸோ இந்த சாங் வந்து ரொம்ப அதை கேட்ட உடனே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்தது. அது போக இந்த ட்ரெய்லர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்து. நன்றி சார். யூடிவி தனஞ்சயன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் சொன்ன மாதிரி தான் கேபிள் சங்கர் நல்ல நண்பர், ஒரு நல்ல எழுத்தாளர். அவருடைய காமெடியான ஒரு இந்த படம் என்கிட்ட வந்து ஒரு அவுட்லைன் சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது இது ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் அப்படின்ற ஜானர் நினைக்கிறேன். காமெடியோட சேர்ந்த ஒரு த்ரில்லர் நினைக்கிறேன். அண்ட் சாங், சிவனுடைய சாங், அது பர்டிகுலராக யாருக்கும் ஈவு இறக்கம் இல்லை பாஸ் கண்டிப்பாக யாருக்கும் ஈவு இறக்கம் இருக்குல்ல. ஆடியன்ஸை பொறுத்தவரையை வந்து இவருக்கு இல்லாமல் படம் நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. அதனால் நம்ம படம் நல்ல படமாக எடுத்து கொடுத்தா கண்டிப்பாக வரும், நல்லா மக்களுக்கு பிடிக்கும். துவார் சந்திரசேகர் சாருடைய ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன். அவருடைய பேஷன் ஃபார் சினிமா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். சிங்கப்பூரில் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து தமிழ் சினிமா மேலே இருக்கிற ஒரு பேஷனில் அவர் வந்து திரைப்படங்கள் எடுத்து வராரு. உங்களுடைய பணி தொடரணும். நீங்கள் ஆல்ரெடி வெற்றி படம்னு சொல்லியிருக்கீங்க, அதுவே சந்தோஷமாக இருக்குது. பிஸ்னஸ் முன்னாடியே முடிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய முயற்சி நிறைய தொடரணும். தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் நீ கொண்டு வரணும். அண்ட் இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல திருவிழா இருக்கும்போது ஆடியன்ஸ் உங்களை வந்து தொடர்ந்து ஒரு வெற்றி படமாக கொடுப்பாங்க. வாழ்த்துக்கள் சங்கர். ஆல் தி பெஸ்ட். இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை எங்கள் மாப்பிள்ளை துவார் சந்திரசேகர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இசை வெளியீட்டு விழா. இசை மொழிகளை எல்லாம் கடந்தது. இசையை கேட்டவுடனேயே அதில் நாம் ஈடுபட்டு போகிறோம் என்று சொன்னார். அந்த இசை இணைந்து வருகிற படம் வெற்றி பெறும் என்பதிலே
எந்த கருத்து மாறுபாடும் இருக்க முடியாது. இந்த இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் மாப்பிள்ளை சந்திரசேகர் சிவகங்கை மாவட்டம் துவார் கிராமத்தை சேர்ந்தவர். சிங்கப்பூரிலே தொழிலதிபர். எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெய்லர் சாங் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தமன் என்னுடைய நெருங்கிய நண்பர், அவர் வந்து சொன்னாப்புல வாங்கன்ட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். அதுமாதிரி டேரக்டர் வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அன்னைக்கு பார்த்து விஷ் பண்ணுவேன். என்ன படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியாது, உதவி இயக்குறதுன்னு தெரியும். ஆனால் அவர் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்திருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் படத்தில் இருக்குது. அதுமாதிரி தயாரிப்பாளருக்கும் சரி, இந்த டீம் மொத்த டீமுக்கும் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹலோ. தொட்டால் தொடரும் படம் மிகப்பெரிய வெற்றியாட வேண்டும் எல்லா இறைவனை கேட்டுக்கொண்டு நன்றி கூறிவிட வருகிறேன். நன்றி, வணக்கம். காலை வணக்கம். அண்ணன் கேபிள் சங்கர் அவர்கள் பல நேரம் அவரோட உரையாடி இருக்கோம். பயங்கரமான ஒரு சமூக அக்கறையோடு பேசுவார், சண்டைலாம் போடுவார். ஆனால் நிறைய பேர் அப்படி தான் சண்டை போடுவாங்க, பேசுவாங்க. அவங்க வேலை உண்டு, அவங்க உண்டுன்னு பார்த்து போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு கூப்பிட்டு பேசுவாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் பெரியவர்களுக்கும் காலை வணக்கம். ரொம்ப பேசலாம் போகிறதில்ல, பட் ஒன்னேன்னு சொல்கிறேன். நான் லைஃப்பில் பிலீவ் பண்ணுற ஒரு பாலிசி, ஒரு நல்ல ப்ரொஃபஷன், ஒரு நல்ல பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே கம்மியாக இருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல பர்சன் என்றைக்குமே நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்க முடியும். கேபிள் சங்கர் சார் அந்த மாதிரி இஸ் அ வெரி வெரி குட் பர்சன். இல்லாட்டி சினிமாவை வந்து இந்த அளவுக்கு ஒருத்தர் இன் டோட்டல் மேஸ்டே நான் பார்த்ததே கிடையாது. வழக்கமாக சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது. சினிமாவை யார் நிறைய திட்டுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு சான்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் எந்த நிலைமையிலையும் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அதை பார்த்துட்டு அதில் இருக்கிற நிறை குறைகளை வந்து சொல்கிற, அதுவும் ரொம்ப அழகாக யார் மனசும் புண்படாமல் சொல்கிற ரொம்ப ஒரு குழந்தை மனசுக்கு சொந்தக்காரர் கேபிள் சங்கர். ஃபஸ்ட்டு அவருக்கு பலத்த கரவொலி ப்ளீஸ். ஏன்னா நாங்கள் எல்லாருமே இந்த யூனிட்டில் அவ்வளோ சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், எல்லா ப்ரெஷரையும் தன் ஷோல்டரில் எடுத்துகிட்டு ஒரு தடவை கூட ஒரு ஆர்டிஸ்ட் மேலேயும் ஒரு டெக்னீஷியன் மேலேயும் அவர் காமிச்சதே கிடையாது. அண்ட் ஐ லவ் ஒர்க்கிங் இன் திஸ் மூவி. எல்லாத்துக்கும் மேலே சந்திரசேகர் சார், நிஜமாவே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு யூனிட் நிஜமாக நீங்கள் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் எல்லாருமே ஒரு கிட்டத்தட்ட எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி இன்னொரு வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது இந்த யூனிட்டில் போய் ஒர்க் பண்ணுது. அண்ட் ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் மை படி தமன். தமன் ப்ளீஸ், எங்கே இருக்கீங்க? நிறைய நான் இது வரைக்கும் நான் நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன். சந்தோஷமாக இருக்குது, என் கெரியர் நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் தமன் கூட நடித்தது என் லைஃப்பில் லிட்டரலாக மறக்கவே முடியாது. இந்த படம் தமனுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும். யாரெல்லாம் தமனோட ஃப்ரெண்ட்ஸோ எழுதி வச்சுக்கோங்க, யூ கோயிங் டு பி ப்ரௌட் ஆஃப் இட். இந்த படத்தில் அந்த அளவுக்கு ஹி ஹஸ் டேக்கன் சச் அ ரிஸ்க். அண்ட் தமனுக்கு ஒரு சுச்சுவேஷனில் மிகப்பெரிய ஒரு இன்ஜுரி எல்லாம் தாண்டி ஸ்டன் சீன்ஸில் எந்த அளவுக்கு நடிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும். So this is going to be one of the, I think this is going to be a beginning, brother. So this is going to be his beginning. And Shivan, thanks so much for lovely music. And thanks so much for the opportunity, Shankar. Thank you. அனைவருக்கும் வணக்கம். முதலில் எனது நண்பர் திரு கேபிள் சந்திரசேகர் அவர்களை ஒரு இயக்குநராக மாற்றிய சந்திரசேகர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஹீரோ பிசி சிவன் சார் சாங் இங்கே பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் 2 சாங் கேட்டுட்டேன். கம்போசிங்லேயே முடிஞ்ச உடனேயே சங்கர் கொண்டு வந்து போட்டு காமிச்சார். ரொம்ப நல்லா இருந்தது. பாஸ் பாஸ் சாங்கும் யாரடா மச்சான் சாங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆஸ் யூஷுவல் ட்ரெய்லர் ரொம்ப இம்பேக்டோடு இருந்தது. கேபிள் சங்கர் வந்து இந்த டைட்டில் தொட்டால் தொடரும்னு வைக்கிறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ஆள். ஏன்னா அவர் நிறைய விஷயங்களை தொட்டிருக்கிறாரு. தொட்ட எல்லாத்தையும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கிறாரு. முதலாக அவர் எனக்கு அறிமுகமானது ஒரு நடிகராகத்தான் அறிமுகமானார். நான் சீரியல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நடிக்க வந்தார். ஏன் என்ன நடிக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லை சார், ஒரு கேபிள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் நடிக்கிறதுல, சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் நடிக்க வந்தேன் அப்படின்னாரு. அந்த நடிப்பை தொடர்ந்து இப்போ நான் லேட்டஸ்ட்டாக இயக்கி அடுத்த மாதம் வர இருக்கிற ஆடாம ஜெயிச்சவங்களோட படத்தில் கூட ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறார் கேபிள் சங்கராவே. ஸோ அதையும் தொடர்ந்துகிட்டு இருக்கிறாரு. கலகலப்பு படத்துக்கு நான் வசனம் எழுதும் பொழுது வசன உதவியாளராக வர முடியுமா? நான் பிளாகில் நிறைய எழுதிட்டு இருந்தார். அவருடைய ஹியூமர் ரொம்ப பிடிச்சிருந்தது. வர முடியுமான்னு கேட்டேன். வந்தார். எழுதிட்டே இருக்கும், ஒரு சீன் எழுதிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு ஃபோன் வரும். ஃபோன் வந்து என்னம்மா 13வது வயதில் ஒயர் இருந்துச்சா? ஓகேம்மா பையன் அனுப்புகிறோம்மா அப்படின்னு சொன்னார்.
அப்போ தான் தெரியுது கேபிளையும் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி தொட்ட எல்லா விஷயங்களையும் தொடரக்கூடிய, நன்றாக தொடரக்கூடிய ஒரு அற்புதமான திறமையாளர், ஒரு நல்ல நடிகர், நேர்மையான விமர்சகர், திறமையான எழுத்தாளர், ஒரு சிறந்த இயக்குனராக அவருடைய வாழ்க்கையை பரிணமிக்கும் என்பது இந்த பாடல் ட்ரெய்லர் மூலமாக தெரிகிறது. போன வாரம் ஆஃபீஸ்க்கு வந்தார். அடுத்து பண்ண போகிற படத்தினுடைய ஒரு நாட் சொன்னார். நாட் சொல்லி முடித்தோடனே, சார் இந்த கதையில் அருந்ததி வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணுறாங்க சார் அப்படின்னாரு. நான் கேட்டேன், எங்கள் தமன் பாலாஜி பற்றிலாம் ஒன்றும் சொல்லாமல் அருந்ததி பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, அருந்ததியினுடைய நடிப்பு இந்த படத்தில் என் மனசை தொட்டுதுன்னாரு. தொட்டால் தொடரும். நன்றி. First of all, a big hi to all the officials sitting here, and a big hi to all the audience sitting there. And trailers and songs ரொம்ப promising-ஆ இருக்கு. Taman, Arundhati, you both are looking really good, and I can see great work from you both. So கண்டிப்பா நல்ல ஒரு future இருக்கும்னு நினைக்கிறேன். I wish all the best to you both. And Cable Shankar sir, all the best to you too. And I can see சில dialogues வந்து மனசில் அப்படியே வந்துடுச்சு. ஸோ ஐ கெஸ் பீயிங் ரைட்டர் உங்களுக்கு அது பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும் இந்த படத்தை, அந்த டைலாக் ரைட்டிங்லேயும் சரி, சாங்ஸ்லேயும் சரி. ஸோ ஐ ரியலி லவ் சில டைலாக்ஸ் இந்த சாங்ஸோட லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ப்ரொடியூசர் சந்திரசேகர் அவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் 100 days success meet function. And all the best to entire cast and crew of the film. I wish this film should do really well. Thank you. கேபிள் சங்கர் சாரோட பிளாக் வந்து நான் முன்னாடி நிறையா படிச்சுட்டு இருப்பேன். பட் ஆனால் அவருக்கு தெரியாது பர்சனலாக. அப்புறம் கோடம்பாக்கத்தில் வந்து சினி சிட்டின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே வந்து கரோக்கே நைட் வைப்பாங்க. அப்போ நான் போயிருக்கப்போ ஒருத்தர் வந்து பயங்கரமாக இளையராஜா சாங்ஸ்லாம் பாடிட்டு இருப்பார். அப்படி நோட் பண்ணியிருக்கேன் வர. பட் ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு நாள் வந்தப்போ சொன்னான், இவர் தான் கேபிள் சங்கர்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டானாங்க. ஒரு நாள் நான் வந்து இனிஷியலாக ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சரி நம்மளே படம் எடுத்து நம்மளே தேட்டர் ரிலீஸ் பண்ணுவான்னு ஒரு நாள் பிளைண்டாக இது பண்ணலான்னு சொல்லிட்டு, சரி டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ அப்போ வந்து இவரோட பிளாக்லாம் படிச்சிருக்கனால இவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், எனக்கு சொல்லுங்கள் சார். ஒரு காஃபி ஷாப்ஸ் வர வச்சு ஒரு ஃபுல் இது எக்ஸ்பிளைன் பண்ணேன், லைக் டிஸ்ட்ரிபியூஷன், அவுட் ரைட்டு, எம்ஜி இப்படிலாம் சொன்னார். ஸோ அன்றைக்கி அந்த ஐடியா விட்டேன் நான். சரி நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியாது, ஸோ படம் மட்டும் ப்ரொடியூசர் தரும் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் தருவேன். ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு கரெக்டான பார்த்து கொடுத்த ஒரு இதுதான். ஸோ வெரி பேஷனேட் அபவுட் ஃபிலிம்ஸ். கேபிள் டிவி அதை வச்சிருக்காரு. அப்புறம் அவரே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு படங்கள்லாம். இப்போது ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. சிவனோட அந்த பாஸ் சாங் வந்து ஃபஸ்ட்டே பார்த்தோம், கேட்டப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் ட்ரெய்லர்ஸ் வந்து வெரி குட். அண்ட் லீட் பேர் லுக்கிங் வெரி குட் இன் த ஸ்க்ரீன். ஆல் தி வெரி பெஸ்ட் இந்த டீம். இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். கங்க்ராட்ஸ், சூப்பராக இருந்தது. நல்ல மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ணி அவரும் ஒரு ரொம்ப நல்ல மியூசிஷியன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். கேபிள் சார், கார்த்திக் சொன்ன மாதிரி பல கதைகள் எனக்கும் இருக்குது இவரோட. ஃபஸ்ட்டு இந்த அட்டகத்தி வந்தப்போ ஒரு சாங் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு. பீட்சா வந்தப்போ ஒரு சாங் ரொம்ப கேவலமாக இருக்குன்னாரு. எல்லாமே அப்படி சொல்லிடுவார். ஆன்லைனில் சொல்லிட்டு என்கிட்டையும் சொல்லிட்டு ஆன்லைன்லேயும் போட்டுருவார். ட்ரெய்லர் செம்மையாக இருந்தது. பர்ஃபார்மன்ஸஸ் அப்புறம் எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக அது கேபிள் சங்கர் அவரே நல்லா இருக்குன்னு ரிவ்யூ எழுதுகிற அளவுக்கு அதுக்கு அவர் நல்லா இல்லைன்னா எழுதிடுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். He's been with me for a long time, from the time I started in Chennai of trying to figure out how to make movies and how to being a producer. And secondly, I'd also like to congratulate the producer, whom I understand very well, Mr. Chandrasekhar, who has come from Singapore. மேடையில் அமர்ந்திருக்கும் கேஆர் சார், ஏஎம் ரத்னம் சார் மற்றும் அனைத்து திரை நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தொட்டால் தொடரும் படம் ஆரம்பத்தில் இருந்தே அதோட ஃபாலோ அப் கேபிள் சங்கர் சார் கூட இருந்தேன். முதல்ல ஐ வுட் லைக் டு தேங்க் எஃப்சிஎஸ் கிரியேஷன் மிஸ்டர் துவார் சந்திரசேகர் சார். ரொம்ப பேஷனேட்டான ரொம்ப நல்ல மனுஷன். ஒரு படம் எடுத்து அந்த படம் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நிறைய கைகள் தேவை.
பட் துவார்கிட்ட இருக்கிற ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு சினிமா மேலே. தொடர்ந்து படங்களை எடுத்துக்கிட்டே இருக்கணுன்றதும் அண்ட் தொடர்ந்து புது ஆட்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ சந்திரசேகர் மாதிரியான ஒரு அற்புதமான மனிதரை சினிமா தொடர்ந்து எடுத்து ட்ராவல் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோம். ஸோ ஐ தேங்க் சந்திரசேகர் சார் கிவிங் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மை ஃப்ரெண்ட் கேபிள் சங்கர் சார். கேபிள் சங்கர் சார் எனக்கு எப்படி அறிமுகம்னா எல்லாரும் மாதிரி பிளாக் அது மாதிரி தான் நானும் என்ஆர்ஐ தான். ஸோ வெளியிலேருந்து வந்திருக்கும் போது இவரோட பிளாக் நிறைய படிச்சிருக்கேன். பட் அப்போ நான் சினிமாக்குள்ளே இல்லை. ஸோ இவர் என்ன ஒரு படத்தை இப்படி காரித்து போய் எழுதுறாரு, இல்லை ஒரு படத்தை பயங்கரமாக நல்லா இருக்குன்ற மாதிரியே எழுதுறாரு, நல்லா இருக்குன்னு சொல்கிறாரா நல்லா இல்லைன்னு சொல்கிற மாதிரியே ரிவ்யூ எழுதுறாரு. இப்படி இருக்கேன் இருக்கும்போது நான் சினிமாவுக்கு ஆரம்பத்தில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு தலைவரை இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி எனக்கு சினிமா வியாபாரம்னு ஒரு புக்கு கொடுத்தாரு. கார்த்திக் மாதிரி தான் அந்த புக்கு படிச்சதுக்கப்புறம் சினிமா எடுக்கணுமானே யோசித்தேன். ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் இந்த மாதிரி பிளாக் எழுதிக்கிட்டே இருக்கீங்க, இந்த மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கீங்களே, இது பல ப்ரொடியூசர் டைரக்டர் நல்லா எழுதுற இது ஓகே, ஒரு சில நேரம் உங்கள் ரிவ்யூ பயங்கரமாக இருக்கே, சரி இதனால் சில பல ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸோடைய வயிற்றுச்சல் வாங்கி அடிக்கிற மாதிரி இருக்கேன்னாரு. இல்லை தலைவரை, நான்லாம் படம் எடுத்து முதல் நாள் கூப்பிட்டா யார் வருவாங்கன்னு தெரியல, இப்போ நிச்சயம் இவன் என்ன கிளிக்கிறான்றதுக்காக எல்லாரும் பார்க்க வருவாங்க அப்படின்னு. அதுதான் என் லட்சியம். இதெல்லாம் லட்சியம் அப்படின்னு. அதை ரொம்ப ஹியூமரான மனுஷன். இந்த ட்ரெய்லர் சாங்ஸை ரெடியான ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி கொண்டு காமிச்சிட்டு தலைவர் இதுதான் இப்படிதான் படம் இருக்கு. ஏன்னா இந்த கதை எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, ரொம்ப ரேசி த்ரில்லர். பார்க்க ஒரு லவ் பேக்ட்ராப்பாக இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான த்ரில்லிங் இருக்கு. எனக்கு தொட்டால் தொடருக்கான ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னு பத்ரி சார் சொல்லி தான் தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த படத்துல பெரிய பலம் ஆக்சுவலா என்னன்னா, இந்த படமோட கேஸ்டிங் ஆக்சுவலா ரொம்ப ஆர்ஜினா என்னன்னா, இந்த படத்துக்கு ஹீரோ வேற ஒருத்தர் முதல்ல ஃப்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கும் போது தமன் மேல மிக அதிக நம்பிக்கை வச்சு என்கிட்ட சொன்னார், தமன் இந்த படத்துல சூப்பரா பண்ணுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும், எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஸோ தமன் இந்த கேஸ்டிங்க்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லி அதை ஒரு 2 நாள் ஷூட்க்கு அப்புறம் ஷூட்ல இருந்து கால் பண்ணார். தலைவர், நான் நினைச்சதை விட தமன் சூப்பராக நடிச்சிட்டு இருக்காரு, இந்த படம் நல்லா இருக்கு, இந்த பையனுக்கு இது பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதை நான் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ட்ரெய்லரில் இன்னும் சில பல சீன்ஸுகள் இது இல்லாமலும் தமனும் பாலாஜியும் பேசுகிற சில டைலாக்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூரா பாலாஜி தமன் உடைய என்டர்டைன்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் பார்த்த வரைக்கும் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அருந்ததியோட 2 படம் நாய்கள் ஜாக்கிரதை அண்ட் தொடரும், இது 2தோடைய அந்த கண்டென்ட்டோடைய இன்டென்சிட்டி என்னன்றதையும் எனக்கு தெரியும். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது கரெக்டான கேஸ்டிங்ஸ், கரெக்டான பீப்புளை இந்த படத்தில் அதிகமாக டிப்ளாய் பண்ணியிருக்கார். அது போக இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் சிவம் அண்ட் விஜய் ஆம்ஸ்ட்ராங். சிவம் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர். நல்ல கைண்ட் ஆஃப் ஒரு இந்த மாதிரியான ஒரு படத்தை வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக என்னென்ன மெனக்கெட்டு இருக்கணுமோ அதை ரொம்ப அதிகமாக மெனக்கெட்டிருக்கார். ஸ்பெஷலி யாருடா மச்சானும் ஓபேனே நிச்சயமாக ஒரு ரேடியோட ரிப்பீட்டேட்டிவ்னா இருக்கும்ன்றது எந்த விதத்திலும் சந்தேகமும் இல்லை. முத்துக்குமார் சாரோடைய லிரிக்ஸ் ஃபென்டாபிளஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சிவம் எப்படியும் ஒரு டிஓபிக்கு ஒரு பட்ஜெட் தான் கொடுத்துருக்காங்க. வெளியில் பிஸ்னஸ்க்கு என்ன பட்ஜெட் வேணுமோ அது மாதிரி தன்னுடைய விஷுவலை ரொம்ப அழகாக ஏற்படுத்தி விஷுவலாக அந்த படத்தை ரொம்ப அழகாக காமிச்சிருக்கார். ஐ தேங்க் அண்ட் விஷ் த என்டையர் டீம். இந்த படம் ப்ரொடியூசருக்கு லாபத்துடன் ஒரு வெற்றி படமாக அமையணுன்றதும் அண்ட் மற்றும் இந்த டீமில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் அடுத்த படம் பெரிய பிரேக் ஆஃப் ஆகணுன்றதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்ஸ் ஆல். தேங்க்ஸ் டைகர் வுட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஜான் ஃபார் ஆல் தி ஷோ. தேங்க்ஸ். டெக்னீஷியனாக இருந்தாலும் இமீடியட்டாக 10 பேர் கூப்பிடுவாங்க. ஆனால் சக்ஸஸ் ஆகாத படத்தில் இருக்கிற உன்னைய கூப்பிட்டுருக்கும் போது உன்னோட திறமை என்னன்னு தெரிஞ்சு கூப்பிட்டுருக்கிறாரு. அதுக்காக நீ யூ ஹாவ் டு பி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் வாட் எவர் த எஃபர்ட் தட் யூ கேன் புட் யூ ஹாவ் டு புட்னு சொன்னேன். அப்பப்போ எனக்கு அப்பப்போ ப்ரீஃப் பண்ணிகிட்டே இருப்பார். மேடம் இது நடந்தது, மேடம் அது நடந்தது, டீம் எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்ரிதிங் வில் பி வெரி பாசிட்டிவ் அண்ட் ஐ விஷ் இட் ஹேஸ் டு ஹேவ் இட்ஸ் ஓன் வேல்யூ. அண்ட் நான் எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணுறேன், இந்த டீமில் இருக்கிற எல்லாருக்கும் விஷ் பண்ணுறேன், இந்த படம் நல்லா வரணும்னு. தேங்க்யூ வெரி மச்.
இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி இணையதள நண்பர்களே மற்றும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் திரைப்பட தமிழ் துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களே மற்றும் என் உறவுகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். கேபிள் சங்கர் சார் வந்து ஒரு நல்ல விமர்சக அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுங்க. பட் இந்த படத்தை பொறுத்தவரை ட்ரைலர் சாங்ஸ்லாம் பார்க்கும்போது விமர்சகன்றதை கடந்து ஒரு நல்ல இயக்குனராகவும் இந்த படத்தில் ஒரு நிரூபிச்சு காட்டுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் கடந்தது போக அவரை பற்றி தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு நல்ல மனிதரும் கூட, அதாவது நல்ல ஒரு பணிவானவரும் கூட. அது அவரை நீங்கள் பார்த்தாலே தெரியும். நம்ம எல்லாம் உட்கார வச்சுட்டு அவர் சைடில் நின்றுட்டு இருக்காரு. அவர் உட்காரன்னா அவரை ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. சரி, ரெண்டு பேருமே ரெண்டும் பக்குவப்பட்டாளுங்க. தமன் வந்து இந்த படத்துக்கு மிக ரொம்ப உதவி கொடுத்துருக்காரு தயாரிப்பாளர் சைடில். ஆக்சிடென்ட் ஆகிருந்தப்போ கூட அவர் அந்த ஆக்சிடென்ட் கூட போட்டு கொடுத்தாம தயாரிப்பாளர் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஷூட்டிங் வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காரு. ஸோ தமன் கேபிள் சங்கரோட பணி வந்து நிச்சயமாக அந்த படத்தை வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தொட்டால் தொடரும் அவர் எதுக்கு டைட்டில் வச்சாலும் தெரியல. ஆளுக்காலும் ஒன்று சொன்னாங்க, தொட்டால் தொடரும் சொன்னாங்க. ஆனால் என்ன பொறுத்தவரை சந்தோஷம் அந்த டைட்டில் கரெக்டாக இருக்கும். அவர் தொட்டாருன்னா அது தொடரும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. தமிழில் முதல் அமலாபால் அறிமுகப்படுத்தினது அவர் தான். வீரசேகரன் படம் எத்தனை தெரியும் இல்லை, வீரசேகரன் படத்தில் முதல்ல அமலாபால் அறிமுகப்படுத்தினது அவர் தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு அமலாபால் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு முன்னணி நடிகையாக இருக்காங்க இன்னைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீல் கொஞ்சம் மணின்னு ஒரு படம் எடுத்தாரு. அதில் அன்சிபா கீர்த்திகான்னு ஒருத்தர், அப்புறம் அன்சிபான் பேரை மாற்றினாங்க, இப்போ ஒரு பேர் அன்சிபான்னு வச்சுருக்காங்க. ஸோ அவங்களும் அறிமுகப்படுத்தினது அண்ணன் தான். இப்போ 3CM நடிச்சு அவங்களும் ஒரு முன்னணி நடிகையாக இருக்காங்க. அடுத்து இப்போ அருந்ததியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அருந்ததியும் வந்து இப்போ அந்த படம் கம்மிட் ஆன உடனே அடுத்து நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு படம் பண்ணிட்டாங்க. இப்போ கன்னடத்தில் பிஸியாக இருக்காங்க. இனியும் தொடர்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. இது தமிழ் தீவனிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். அண்ணன் வந்து அறிமுகப்படுத்தினாங்கன்னா அவங்க நிச்சயம் வந்து தமிழ் துறையில் தொடர்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் கடந்து இந்த படத்தில் வந்து ஹீரோ தமன், ஹீரோயின் அருந்ததி இதெல்லாம் கடந்து இன்னொரு ஹீரோவும் இந்த படத்தில் வந்து சிவம் சார். ஸோ அந்த போட்டோகிராஃபி பார்க்கும்போது நிச்சயமாக அவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கார் அந்த படத்தில். ஸோ அவருக்கான மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றபடி இந்த படத்தில் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த தொட்டால் தொடரும் படம் வந்து நான் இந்த படத்தில் பாடல்கள் எழுதலை. நான் என்னோட நண்பர் கார்கி பவா இதில் வசனங்கள் பாடல்கள் எழுதியிருக்காரு. ஸோ அவரோட வாழ்த்துக்காக நான் இங்கே வந்திருக்கேன். முதல்ல குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல ஒரு தலைப்பு, நல்ல பாடல்கள். நான் வந்து அந்த பாஸ்ன்ற ஒரு பாடல் கேட்டேன். முதல்ல வந்து கேபிள் சங்கர் அவர்களும் கார்கி அவர்களும் என்னை வந்து அந்த பாடல் எழுத முடியுமான்னு சொல்லி கேட்டு வந்து என்னை சந்திச்சாங்க. ஆனால் சில காரணங்களால் அப்போ அந்த சமயத்தில் நான் எழுத முடியல. ஆனால் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நான் எழுதியிருந்தா கூட அவ்வளோ நல்லா பண்ணியிருக்க மாட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது அந்த பாடலோட வரிகள். சர்க்காசம் வந்து ஒரு லிரிக்குள்ளே வந்து சர்க்காசம் கொண்டு வர்றது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஒரு மாதிரி ஒரு பிளாக் ஹியூமர், சர்க்காசம் எல்லாத்தையும் வந்து அந்த பாஸ் சாங்கில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இசையமைப்பாளர் சிவனுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு மியூசிக், கேட்ட உடனே வந்து மனசில் பதிகிற மாதிரியான ஒரு இசை. ஸோ அந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த பாடல்கள் வெற்றி பெறணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல வரேன்னா, டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்வேன். பிகாஸ் கிரேஸ் இருக்குது, இவ்வளோ அளவுக்கு கிரேஸ் இருக்குன்னு தெரியல. பிகாஸ் அவங்க பாசுன்ற ஒரு சாங்கில் நடிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரேமில் உங்களை பார்க்கும்போது. அண்ட் என்டையர் டீமுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சு வச்சுக்கிறேன். தமன், டைரக்டர் சார் கேபிள் சங்கர், and Chandrasekhar sir, producer, music director PC Shivan, and Vijay Armstrong, cameraman sir. எல்லாருமே இங்கே வந்து ரொம்ப 100% சின்சியரான எஃபர்ட் போட்டிருக்காங்க. I was very happy to work in this team. And எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து அந்த யாரோட மச், அதில் வந்து என்ன கேமராமேன் சார் ரொம்ப அழகாக காட்டிருப்பாங்க. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். அண்ட் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஒரு டைரக்டர்னால ஒரு நல்ல டீம், ஒரு நல்ல கேஸ்டிங், ஒரு நல்ல ப்ரொடியூசர் ஆகட்டும், ஒரு நல்ல கம்பெனி ஆகட்டும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு விஷயத்தில் டைரக்டர் கேபிள் சங்கர் சார் ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் கேஸ்டிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன் ஆல் தி சினிமாஸ். Whether the cinema will give a positive response or a negative response, but நம்மளுக்கு வந்து 100% ஆன ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும்னா
த கேஸ்டிங் ஷுட் பி வெரி குட். அதில் வந்து கேபிள் சங்கர் சார் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த படத்தில் எல்லாருக்கும் இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும். நீங்கள் எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைத்து பெரியவர்களுக்கும், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், லிரிக் ரைட்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கேபிள் சங்கர் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் துவர் சந்திரசேகர் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நன்றின்ற வார்த்தையில் சொன்னால் பத்தாது. ஏன்னா வந்து இது அப்படி ஒரு அற்புதமான டீம். இந்த டீமுக்கு வந்து ஏன் நான் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, மியூசிக் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ ட்ரீம் பண்ணுவோம், எவ்வளோ கனவுகள் வச்சுட்டுருப்போம். இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி கம்போஸ் பண்ணணும்னு வச்சுட்டுருப்போம். பட் அனைத்துமே ஒரு ஃபிலிம்குள்ளே வரும்போது அது ஒரு 50% கூட பண்ண முடியாது நம்மளால். ஸோ அந்த 50% இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 90% எனக்கு பண்ணுற அளவுக்கு இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம், எஸ்பெஷலி என்ன சொன்னா, டைரக்டர் வந்து இது ஒரு வஞ்ச புகழ்ச்சி கிடையாது, உண்மையான விஷயம் என்னென்னா, நல்ல அற்புதமான மெலடி டியூன்ஸ்லாம் நம்ம எவ்வளோ கம்போஸ் பண்ணி வச்சுருப்போம். ஒரு 300-500 டியூன்ஸ் பேங்க்குள்ளே வச்சு பத்திரமா கம்ப்யூட்டரில் லாக் பண்ணி வச்சுருக்கேன், யாரும் எடுத்துகிட்டு போகாத மாதிரி. பட் ஆனால் அந்த டியூன்ஸில் இருக்கிறதுலே நல்ல மெலடியஸாக இருக்கிற டியூன்லாம் வந்து ஓகே பண்ணுற டைரக்டர்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுலேயும் இவர் என்ன சொன்னார்னா, இன்னும் நீங்கள் ஹிந்துஸ்தானி என்ன வேணால் ட்ரை பண்ணுங்க, உங்களோட சாய்ஸ், நீங்கள் பண்ணுங்கள், இட்ஸ் யுவர் விஷ் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. இதில் பாஸில் கிடைச்சிருக்கிற குட்வில் பார்த்தா எனக்கு இட்ஸ் அ ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ் டு மீ. ஐ எம் ரியலி ஹம்பிள் பை த கைண்ட் ஆஃப் ஃபீட்பேக் தட் இஸ் போரிங் இன். இத்தனை வருஷமாக ஆல் த ஹார்ட் ஒர்க் தட் that's my daughter. So இத்தனை வருஷமா all the hard work that we have been என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நான் வந்து ஏன்னா ஐஐடி படித்தேன், ஐஐடியில் பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படித்தேன் நான். ஸோ அது படிச்சுட்டு நான் வந்து மியூசிக் பண்ணுறேன்னா எந்த பேரண்ட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லை, நான் ஒத்துக்க வச்சுட்டேன். பட் ஆனால் பொறுத்து இருந்து till I get a success, அது வரைக்கும் we will bear with me, and not just my parents, my wife, my in-laws, everybody. ஸோ எல்லாருமே வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து இந்த மேடைக்கு இது என்னமோ நான் சக்ஸஸ் விழா மாதிரி பேசிட்டு இருக்கேன். பட் ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது உண்மையாகவே ஒரு சக்ஸஸ் மேடை. ஏன்னா அந்த மாதிரி குட்வில் எனக்கு அந்த ஒரு வானைக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இந்த குட்வில் கிடைக்கிறதே எவ்வளோ பெரிய ஆச்சரியம் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கேன் நான் தமிழில், பயமறியான்னு சொல்லிட்டு, தெலுங்குல ஒரு படம் பண்ணியிருக்கேன், Chapter 6. அதில் கிடைக்காத அனுபவங்கள் இதில் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக நல்ல அனுபவங்கள் கிடச்சிருக்கு. நல்ல மியூசிக் டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து லிரிக் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் சார் வந்து அற்புதமாக எழுதியிருக்காரு. அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவர் வரிகளால் என் பாட்டு மெருகேறுது. அதே மாதிரி கேபிள் சங்கர் அண்ட் கார்கி பாவா அண்ட் சக்தி சலம் 3 புது ரைட்டர்ஸ்னா கூட அவங்களோட வரிகளும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த பாட்டில் வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கம்போஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கம்போசர் தான். நிறைய பேர் இருக்காங்க, நானும் ஒருத்தன். ஸோ அதில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண லிரிக் ரைட்டர்ஸ்க்கு முதல் மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ரெண்டாவது வந்து இதில் ஒர்க் பண்ண சிங்கர்ஸ் சத்யபிரகாஷ், கணேஷ் வெங்கட்ராமன், கார்த்திக், வந்தனா ஸ்ரீனிவாசன், பத்மலதா அண்ட் அந்தோனிதாசன். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அந்தோனிதாசன். அவர் இப்போ வர முடியல, அவர் மதுரா வந்ததுனால ஃபாஸ்ட்டாக 100 கிலோமீட்டருக்கு மேலே ஃபாஸ்ட்டாக ஓட்டின்னு வந்திருக்காரு. அவர் ஹோட்டல்லன்னு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. பட் ஐ டோன்ட் நோ இஃப் ஹி இஸ் கோயிங் டு மேக் இட். பட் ஆனால் ரொம்ப அற்புதமான சிங்கர்ஸ். அண்ட் இவங்க எல்லாருமே வந்து ரீடேக் அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரண வார்த்தை. நான் வந்து ஏன்னா அதை சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஏன்டா இவன் சொல்கிறேன் நல்லா தானே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க மனசில் வரும். இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ கேட்குறாரு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வில்லிங்னஸோட திரும்பி ரீடேக் எடுத்தேன். சத்யபிரகாஷ் 2 நாள் வந்தார். கணேஷ் வெங்கட்ராமன் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக இருந்தார். ஸோ இது சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ அதுக்கப்புறம் கணேஷ் வெங்கட்ராமன் அண்ட் சத்யபிரகாஷ் ஆர் ஃப்ரம் த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஃபேமிலி. ஸோ ஐ வெல்கம் தம் with my whole heart into this film. And வந்தனா ஸ்ரீனிவாசன் வந்து இப்போ ரீசெண்ட்லி
விஜய் அவார்ட்ஸில் 2 நாமினேஷன் கிடச்சிருக்காங்க ஒரு பரதேசி ஃபிலிமுக்கு. ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் டு ஹேவ் ஹர் சிங் 2 songs in my film, போத் பெண்ணே பெண்ணே அண்ட் யாரடா மச்சான் ஹேஸ் பின் சங் பை வந்தனா ஸ்ரீனிவாசன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் என்னோட மியூசிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அ வெரி குட் டீம். லியான் ஜேம்ஸ் அண்ட் பாலசுப்ரமணியம் பிரசன்னா and Yungla, they are very good arrangers and excellent tone selections, and they've been pakka balama irundhirukanga. And idu thavara I have Keba Jeremiah and Joseph Vijay on guitars, and I have ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங் செக்ஷன் வித் மோகன் அண்ட் டீம். அண்ட் அவங்களோட சப்போர்ட் ஹேஸ் பீன் இமென்ஸ். ஏன்னா எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து டைமில் முடிக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் அவங்க வந்து தே ஒர்க் ஓவர் நைட். வி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் we definitely burned the midnight oil. And apart from that, my sound, Evin Paul and Sabin Jose, they've been by my side like my brothers, and it's been really pleasure. It's been a great pleasure to work with them. I have so many other people. I'm sorry if I missed anybody, but I'm so thankful to the entire team, the musicians, and the direction team. Karki Baba வந்து is like ஒரு lyric writer, assistant director. அதுக்கும் மேலே அவர் வந்து எல்லாத்துலேயும் வந்துடுவார். நான் எனக்கு ஏதாவது டவுட் எதுவானா நான் அவர் தான் ஃபோன் பண்ணிப்பேன். ஏன்னா அவ்வளோ நல்ல ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப நல்ல மனுஷர். இதை எல்லாம் தவிர அற்புதமான கேப்டன் கேபிள் சங்கர் சார் வந்து உண்மையாகவே அவர் நிறைய சொல்லியிருக்காரு ஏற்கனவே. நான் வந்து உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டம் டு ஒர்க் இது. ஏன்னா சார் லாஸ்ட் இன்னொன்று ஒரு சின்ன சேஞ்சு அப்படின்னு. ஸோ சரி முகம் சொல்லிக்காமல் என்கிட்ட வேலை வாங்கினார். அண்ட் இந்த படத்தில் நிறைய பாட்டு கம்போஸ் பண்ணோம். ஆக்சுவலி ஒரு 16 பாட்டு கம்போஸ் பண்ணோம். அந்த பாட்டில் 4 பாட்டு தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் 4 படம் பண்ணி அவர் எனக்கு மிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். ஸோ பட் நல்ல விஷயம் என்னென்னா 16 பாட்டில் ஃபஸ்ட்டு 4 பாட்டு தான் வந்திருக்கு. அவருக்கு சொல்லிட்டார் முதல்ல பண்ணது நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ போக போக இன்னும் மற்ற பாட்டெலாம் இன்னும் ரெஜிஸ்டர் ஆகிட்டு அதை கேட்பார் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யங் டைரக்டர்ஸ் whom I admire. And so many people, நான் நேம் பண்ணனா மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் கோச்சுவாங்க. ஸோ அதனால் I really thank the entire team of Thottal Thodarum, again to producer Tuva Chandrasekhar sir, who has given me this wonderful opportunity. Inimel என்னோட சக்ஸஸ்க்கு எல்லாம் everything is dedicated to you sir, and thank you so much. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த துவா சந்திரசேகர் சாருக்கு முதல்ல நன்றி. அதுக்கப்புறம் ஏன்னா இந்த மேடை இந்த படம் எல்லாமே அவரோட முதலீட்டில் தான் ஆரம்பிச்சது. அண்ட் ப்ராபப்லி திஸ் மூவி would be a big success நம்புகிறோம். அண்ட் கேபிள் சங்கருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வி மெட் சும்மா லட்சணருக்கு முடிச்சு அந்த பீரியட்லாம் மீட் பண்ணோம். அண்ட் இந்த வாய்ப்பு என்னை நம்பி கொடுத்தாரு. ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ரொம்ப இது வரைக்கும் நான் மூவியில் வந்து ப்ளே பண்ணாத ஒரு ரோல் கேரக்டர் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் இருந்தது வின்சன் சார் அண்ட் பாலாஜி. த்ரூ அந்த மூவி எங்களோட காம்பினேஷன் ப்ராப்ளி இதில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் ரஞ்சன் அண்ட் அதர் டீம் டேரக்ஷன் டீமில் இருக்கிற அத்தனை பேரும், கேமராமேன் விஜய் ஆம்ஸ்ட்ராங் சார், அண்ட் வண்டர்ஃபுல் சினிமாட்டோகிராஃபர், நீங்கள் அவரோட அவுட்புட் பார்த்துருப்பீங்க. அண்ட் பிசி சிவன் அண்ட் வெரி குட் மியூசிஷியன். அதே மாதிரி படத்தில் இருக்க அத்தனை பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் த எடிட்டர் சாயர், அதுக்கப்புறம் கம்ப்ளீட் மூர்த்தி டைரக்டர், அந்த கம்ப்ளீட் டீம், தேங்க்ஸ் ஃபார் ஒர்க்கிங் வித் மீ. நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு இன்னைக்கு இட்ஸ் ரியல் ப்ரௌட் மொமெண்ட். ஏன்னா ஒரு நல்ல தரமான ப்ராடக்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பெருமை இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் நானும் இருக்குன்றது வச்சு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தமன். 8:30 ஃபங்க்ஷன் அப்படின்னு கரெக்டாக. இந்த டீம் எனக்கு ரொம்ப புதுசு, இங்கே யாருமே எனக்கு தெரியாது. நான் இங்கே வந்ததுக்கே முக்கிய காரணம் பிஆர் வஜா. அவர் வந்து மெசேஜ் மேலே மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருந்தார். ரொம்ப கரெக்டாக ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி 8:30 கரெக்டாக இருந்தது. இல்லை பரவாயில்ல, இதெல்லாம் எனக்கு ஒரு பெருமைன்னா இந்த சத்தியம் காம்ப்ளெக்ஸில் முதல்ல ஆடியோ ஃபங்க்ஷன் ரிலீஸ் பண்ணது இந்தியன் ஃபஸ்ட் டைம். அது வரைக்கும் பெரிய தியேட்டர்ஸில் தான் ட்ரைலர்ஸு ஆடியோ காட்டிகிட்டு இருந்தோம். அந்த படம் ஃபஸ்ட் டைம் டீட்டெயில்ஸ் பண்ணி மிக பிரம்மாண்டமாக படம் பண்ணோம். இது பெருசாக காமிக்கணும்னு சொல்லி செகண்ட் 7 முதல்ல ஆடியோ ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய ஃபங்க்ஷன் இங்கே நடக்குது. ஸோ இங்கே தொட்டால் தொடரும் மாதிரி இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது.
இந்த பேருங்களை பார்த்தா கேபிள் சங்கர், அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர், நாக் அவுட் நந்தா, வித்தியாசமாக இருந்தது பேரெல்லாம் பார்த்தா. சரி, கேபிள் சங்கர்னா உண்மையிலே ஒரு கேபிள் ஒர்க் பண்ணார் அப்படின்னு நினச்சா எங்கள் கேபிள் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி எனக்கு ராம்கோபால் வர்மா அவர் ஆடியோ வீடியோ ஷாப் வச்சுருந்தார். அவர் டைரக்டர் ஆகிட்டார் அவரும். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் இந்த பாசுங்கிற சாங்கு, சிவா படத்தில் பாட்டனி கிளாஸ் வந்தாங்க ஒரு சாங் இதே மாதிரி ஸ்டைலில் இருக்கும். ஸோ அது எனக்கு ஞாபகம் வந்தது இந்த சாங்கு. ஸோ இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக அந்த ப்ரொடியூசர் வந்து 5வது படம் இது வரைக்கும் எனக்கு சக்ஸஸ் இல்லை, இந்த படம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் எதிர்பார்க்குறேன்னு சொன்னார். இந்த 5 படத்தில் அவர் நிறைய கற்றுக்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஸ்டாண்டர்டாக நிறந்து தொடர்ந்து படங்கள் எடுக்கணும் ஆசீர்வதிக்கிறேன். அனைவருக்கும் பணிவான வணக்கம். முக்கியமாக 5 படங்கள் தயாரித்து தயாரிப்பாளர் சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து இது உண்மையிலே சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த மேடையில் தான் இந்த படத்தில் நடித்த கதாநாயகிகளும் கலந்து கொள்ளும் அளவுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னால் ஏதோ சினிமா கொஞ்சம் ஆரோக்கியமாக வந்துக்கிட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது பொதுவாக ஆடியோ ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் ஹீரோயின்ஸ் வந்து வர்றதை தவிர்க்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுடைய படம், அதுக்கு ப்ரமோஷன் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ப்ரெஸ்ஸு ஆளுங்களுக்கும் வந்து இவரும் வந்து ப்ரெஸ்ஸில் இருந்தவர் தான் டைரக்டர், அவங்களும் வந்து ஹீரோஸை மதிக்கிறது இல்லை. ஹீரோயின் வந்தால் தான் ஸ்டில் எடுப்பாங்க, விதவிதமான பேட்டிகள் எடுப்பாங்க. அதனாலேயாவது அந்த அவங்களுடைய நடிக்கிற படங்களில் நிச்சயமாக அவங்க ஏதாவது ஒரு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒதுக்கி தந்து அந்த படத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு, ஏன்னா நீங்களும் அதில் வந்து ஒரு இன்வால்மெண்ட்டு அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குன்றது தான் என்னுடைய வேண்டுகோள், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ஏன்னா ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு பெரிய ஹீரோ இருக்கும்போது பரவாயில்லை, அந்த ஹீரோயின் பற்றி யாரும் அதிகமாக கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் ஒரு தயாரிப்பாளர் எங்கிருந்தோ சிங்கப்பூரில் தொழில் செய்யக்கூடியவர் இன்றைக்கி தைரியமாக சினிமாவை நேசித்து அதுலேயும் ஒரு தொழில் தர்மத்தை நீங்கள் பார்க்கணும். ஆண்டவன் ஒருவர் வந்து ஒரு தொழிலில் ஜெயிக்க வைக்கிறாருன்னு சொன்னால் அவர் சினிமாவுக்கு வந்திருக்காரு. ஆனால் சினிமாவில் செய்யக்கூடியது வந்து அவரோட பொருளாதார ரீதியில் நீங்கள் பார்க்கும்போது அவர் பெரிய நடிகர்களை வைத்தும் படம் எடுக்கலாம். ஆனால் இருந்தாலும் தான் எடுக்கக்கூடிய செய்யக்கூடிய தொழிலில் ஒரு தொழில் தர்மம் இருக்கணும். அதுக்காக தான் நமக்கு இங்கே கேபிள் சங்கர் வந்து டைரக்டராக அறிமுகப்படுத்தியிருக்காருன்னு சொன்னால் உண்மையிலே நான் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். அந்த கான்ட்ரிபியூஷன்ன்றது வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளரும் வந்து ஒரு படத்திலையும் வந்து தான் செய்யும்போது, அறிமுகமான நடிகர் செய்யும்போது ஒரு புது ஹீரோயின் போடலாம், இல்லை எடிட்டராக இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்தாலும் சரி, இப்படி யாராவது நம்மளால் முடிஞ்சது வந்து ஏதாவது ஒரு காம்பினேஷன்ஸ் இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து வளர்ச்சி அடையும். இல்லைன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்டாப் ஆகிடும், அந்த சர்க்குலேஷன் வந்து இருக்காது. அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது சில பேர் நினைக்கிறது இல்லை. என்னை பொறுத்து வரலும் ஜெயிச்ச தயாரிப்பாளர்கள் ஜெயிச்சவங்களை, அதாவது ஜெயிச்ச நடிகர் அப்புறம் ஜெயிச்ச டைரக்டர் பின்னாடி மாசக்கணக்கில் காத்திருந்து படம் எடுக்கிறவங்க எச்சையில சாப்பிட்றவங்களை சமமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷனே கிடையாது, அவங்க வியாபாரிங்க. சார் இது வந்து கற்பனை தொழிற்சாலைன்னு சொன்னால் இப்போ ரத்தனம் இருக்காருன்னு சொன்னால் நான் நேசிக்கிறேன் ரத்தனத்தை வந்து. நாங்கள்லாம் எனக்கு அப்புறம் தான் ரத்தனம் சினிமாவுக்கு வந்தார். இருந்தாலும் நாங்கள் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவருக்கு சினிமா தவிர வேறு எதுவுமே தெரியாது. 24 மணி நேரம் சினிமா சினிமா சினிமா. அவரே வந்து அந்த படத்தை தெலுங்கில் டப் பண்ணுவார், திரும்ப பாட்டு எழுதுவார், எல்லாமே பண்ணுவார். சினிமாவை மட்டுமே நேசிப்பார். இன்னைக்கு தலையை வச்சு படம் பண்ணுறார். ஆரம்பம் படத்தை முடிச்சு ஆரம்பம் வெற்றி ஆன பிறகு அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், என்ன எது இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது வந்து வெளியில் காட்டிக்காமல் டென்ஷன் இல்லாமல் பெரிய பெரிய படங்கள், அவருடைய படங்கள் கேட்டாலே வந்து ஆச்சரியமாக இருக்கும். அதாவது எல்லாருக்கும் இதயம் வந்து உடம்புல இருந்தால் அவர் உடம்பே வந்து
இதயம் மாதிரி அந்த அளவுக்கு ஒரு போல்டான ஒரு மனிதர் அவர். இப்போ திரும்ப அந்த அஜித் வந்து ஆரம்பத்துக்கு அப்புறமும் அவருடைய உழைப்பும் அவருடைய பேஷன் டுவர்ட்ஸ் சினிமானுவாங்க. அதை பார்த்து தான் திரும்ப கால் ஷீட்டு கொடுத்துருக்காரு, நீங்கள் எடுங்க இன்னொரு படம் என்ன வச்சு எடுங்கன்னு சொல்லி. ஸோ இப்படி நடிகர்கள், ஜெயிச்ச நடிகர்களும் வந்து பிரபலமானவர்களும் வந்து சினிமாவை நேசிக்கிறவங்களுக்கு கால் ஷீட்டு கொடுங்க. தயவுசெய்து பத்திரிகை நண்பர்கள் நான் சொல்கிறது என்னென்னா, சினிமாவை நேசிக்கிற தயாரிப்பாளர்களுக்கு கால் ஷீட்டு கொடுங்க. கார்பரேட் கம்பெனிக்கு, சினிமா வியாபாரிகளுக்கெல்லாம் தயவுசெய்து கால் ஷீட்டு கொடுக்குறது தவிர்க்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒரு முயற்சி பண்ணுங்க. அது தப்பான ஒரு இது. ஏன்னா கஷ்டப்பட்டு நீங்கள் வரும்போது அறிமுகப்படுத்துறது வந்து தயாரிப்பாளர்கள் வந்து எவ்வளோ சூழ்நிலையில் பண்ணுறாங்க. ஜெயிச்ச பிறகு கார்பரேட் கம்பெனியில் அவ்வளோ கோடி தராங்கன்னு ஒன்று எதுவுமே கேட்கறது கிடையாது, கதையாக கேட்கறது கிடையாது. ஒரு உண்மையான விஷயம் நான் சொல்கிறேன், சமீபத்தில் வந்து சின்ன படங்கள் நல்லா ஓடுதுன்னு சொன்னால் அதுக்கு நம்ம கேபிள் சங்கர் தெரிஞ்சிருக்கும் விஷயம் என்ன விஷயம்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை, தொழில் சுதந்திரம். அதாவது இந்த டைரக்டர் வந்து நடிகருக்கு போய் கதை சொல்லி அவர் நடிகர், அப்புறம் நடிகரை செலக்ட் பண்ணி அவர் ஓகேன்னு சொன்ன பிறகு தான் படம் எடுக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இப்போ டைரக்டர் சொல்கிற கதைக்கு வந்து நடிக்கிற நடிகர்கள் வந்து புதுசாக வர்றாங்க. அதனால தான் சின்ன படங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம். பெரிய நடிகர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வரலும் எந்த நடிகருக்குமே கதை சென்ஸ் கிடையாது. ஏன்னா டைரக்டர் போயிடுச்சு, அவங்க எது சரி வேறு வழி இல்லை, போய் டைரக்டர் போயிட்டாரு. ஏன்னா நான் வெளிப்படையாக பேசுவேன், எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா உண்மையை பேசுவேன். இதில் வந்து எந்த விதமான இதில் வந்து தயவுசெய்து சில நல்ல கருத்துக்கள் ஒரு மேடையில் வந்து வரும்போது இந்த படத்தை நிச்சயம் பாராட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதாவது ஒரு கருத்துக்கள் போய் சேரணும். ஏன்னா டைரக்டர் சொன்ன அதனால தான் பெரிய படங்கள் பெரும்பாலும் ஃபெயில்யூர் ஆகிறதுக்கு காரணமே அது அந்த ஹீரோயினுடைய தலையீடு தான் அதிகமாக இருந்திருக்கணுன்றது தான் முக்கியம். அந்த டைரக்டர் கேட்டால் புலம்புவாங்க, அது எனக்கு தெரியும், வேறு வழி இல்லை, கால் ஷீட் எடுத்து வேணும், இன்னொரு ஹீரோ கிட்ட போனால் குறை சொல்கிறாங்களான்னு நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து தொழிலினுடைய அடிப்படையில் தயவுசெய்து இதெல்லாம் யோசனை பண்ணி மனித நேயத்தோடு தொழிலில் இருந்தால் எல்லாருக்கும் நன்மையாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த படத்தில் நான் வந்து தனித்தனியாக வந்து டெக்னீஷியன் வந்து நான் பாராட்டணும்னு நினச்சேன். ஆனால் டைம் இல்லாததுனால எல்லாரும் பாராட்டாங்க, அதே பாராட்டு தான் என்னுடைய பாராட்டு. ஆனால் முக்கியமாக ஹீரோயின் வந்து பார்த்த இன்விடேஷன்லேயே வந்து மேட் ஃபார் ஈச் அதர் ரெண்டுமே பொருத்தமாக இருந்தாங்க. நான் படங்கள் நடிச்சிருந்தா கூட உண்மையிலே வந்து ஒரு பார்க்க வந்து அழகாகவும் நல்லா இருந்தாங்க. அருமையான சாங்கு. நான் முத்துக்குமார் என்னுடைய அருமை நண்பர், என்னுடைய நல்ல ஃப்ரெண்ட் அவர். எனக்கு அந்த பாட்டு வந்து கேட்கும்போது ஒரு அந்த டியூன் வந்து நம்ம இண்டியனைஸ் பண்ணது வந்து ரொம்ப அழகாக இருந்தது, வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக இருந்தது. அப்புறம் டைரக்டர் பொறுத்தவரை எனக்கு தெரியாது, நான் பேர் படிக்கும்போது கேபிள் சங்கர்னு படித்தேன். ஏற்கனவே நம்ம டைரக்டர், பெரிய டைரக்டர் ஒருத்தர் நம்ம சங்கர் இருக்காரு. பட் அதனால தான் புதுச்சாலத்தனமாக ஏதோ சேர்க்கணும்னு சொல்லி கேபிள் சேர்த்தாரு. இன்னொரு சங்கர் இருக்கார், அவர் பெரிய பாப்புலர், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஆட்டோ சங்கர். ஸோ அது இல்லை இருந்தாலும் நம்ம கேபிள் சங்கரில் வந்து ரத்னம் வந்து அழகாக சொன்னார். அந்த மேட்டர் நானும் சொல்லணும்னு நினச்சேன். ராம்கோபால் வர்மா வந்து வீடியோ லைப்ரரியில் இருந்து அந்த படங்களை பார்த்து தான் அவர் வந்து எந்த குருநாதரோ இல்லை எந்த டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இல்லை. அதே மாதிரி கேபிளில் பல படங்களை பார்த்துருப்பார், பல விமர்சனங்கள் எழுதியிருக்காரு. நிச்சயமாக இது வந்து ஒவ்வொரு துளியாக வந்து அனலைஸ் பண்ணி தான் இந்த படத்தை பண்ணியிருப்பார். ஸோ இதில் சந்தேகமே இல்லை, நிச்சயம் ஜெயிக்கும், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஏன்னா பல பேர் வந்து உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சினிமாவுக்கு வந்து நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு எழுத்தாளர்கள் வந்து ஜெயிச்சு ஒரு நல்ல படத்தை கொடுத்தா உங்களுடைய அறிவுரையில் வந்து பலர் உருவாகும் கூறிக்கொண்டு இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறணும். தொட்டால் தொடர்றது மட்டும் இல்லை, படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாலே வந்து அது சாதனை இல்லை, எடுக்கிற படங்களும் ஜெயிக்கணும், தொட்டால் வந்து தொடங்கணும். அது சந்திரசேகர் மாதிரி ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வேணும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததுக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். கோ டைரக்டர் துதிவானன், கார்கி பவா, ஹரிபாஸ்கர், விக்னேஷ், பாலாஜி வரல, அவங்க எல்லாம் மேடைக்கு வரும். ஏன்னா இந்த இந்த விழா இந்த இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முழு காரணம் எங்கள் டீம், டைரக்ஷன் டீம். அது அவங்களும் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது அவங்க கூட இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் மேடைக்கு வரும் ப்ளீஸ்.